ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்குறோம். அப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்குறோம். அப்புறம் வத்தல் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது குக்கரில் நாம் சொன்ன எல்லா பொருளையும் சேர்த்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வேக விட்டுறலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு தொலி உரித்து வச்சுருக்குறோம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம். வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது ஒரு பொருள் வறுத்து அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுக்கிறோம். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கிராம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் இப்படி பொடிசாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போகணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது நம்ம 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்குறோம். 1 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டி விடுங்க. அடியில் பிடிச்சிடக்கூடாது. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டனுக்கு ஒரு 6 விசில் வந்ததுக்கப்புறம் நான் இறக்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். நீங்கள் ஒரு 6 to 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம இது கூட சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த வெங்காயமும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாசமே சும்மா நல்லா கமகமன்னு இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இது மேலே லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.